ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசியும் பருப்பும் சேர்த்து இன்றைக்கி வடை செய்ய போகிறோம். இப்போ இந்த பிளேட்டில் கருகாப்பில், சீரகம், இஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பின்ன இன்னொரு பிளேட்டில் ஒரு 10 வரமிளகாய் எடுத்து தண்ணியில் போட்டு ஊற போட்டு இருக்கேன். வரமிளகாயை ஃபஸ்ட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். வரமிளகாய் 3/4 பாதம் அரைத்ததுக்கப்புறம் இஞ்சி, கருகாப்பில், சீரகம் எல்லாம் போட்டு ஆட்டிக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் பாதியும் அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் போட்டு ஆட்டிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் வெள்ளரியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே நறுக்கி வச்ச வெங்காயம், முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி இப்படி தட்டி எண்ணெயில் ஒன்றொன்னா போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா லைட்டாக செவக்க வேகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா செய்த பருப்பு வடை ரெடி. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை. அடுத்தது சிம்பிளாக எப்படி ராகி புட்டு மாவு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் ராகி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கணும். பின்ன லைட்டாக தண்ணி தொளிச்சு பிணைஞ்சு வர இந்த மாதிரி மாவு பதத்துக்கு ஆக்கிக்கணும். கட்டி இல்லாமல் பிசுறாவும் இருக்கணும், அதே சமயம் ஈரப்பதமாகவும் இருக்கணும். கட்டி சேராமல் உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆவியிலேயே 10-15 நிமிஷம் வேக வைக்க வேணும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வணங்கி வந்ததும் நம்ம வேக வச்சுருந்த ராகி மாவு, அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு நல்லா கலக்கி விடணும். இப்போ ராகி புட்டுமா ரெடி. இது லைட்டாக காரமாக இருக்கும். நம்ம இனிப்பாகவும் செஞ்சுக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை எடுத்து நம்ம வேக வச்சுருந்த ராகி மாவில் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் தேங்காய் பூவும், நெய் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இது இனிப்பு ராகி மாவு, இது காரமான ராகி மாவு. குழந்தைங்களுக்கு இனிப்பு ராகி மாவு ரொம்ப பிடிக்கும். ராகி மாவு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி இனிப்பு போட்டு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.